கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக கனமழை, சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு, செந்நிறத்தில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி உபரி நீர் திறப்பு, திருப்பரப்பருவியில் வெள்ளப்பெருக்கு. சென்னை வேளச்சேரி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல தடை, மழை நீரை விரைந்து அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. சென்னை OMR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி, ஆபத்தை உணராமல் தடுப்புகளை அகற்றிவிட்டு எதிர் திசையில் சென்ற இருசக்கர வாகனங்கள். சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் மையம் 7 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, நாகை, கடலூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. மோந்தா புயலை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்ச் அலர்ட். வேலூரில் விவசாயிகளுடன் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்துரையாடல். விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தல். உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாமல் தமிழக அரசுதான் தாமதப்படுத்தியது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். இந்த ஒரு வார காலத்தில் மழை வந்திருக்கு. இந்த மழைக்கு முன்னாடி செப்டம்பர் மாதமே இந்த நிலங்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கணும். ஏன் கொள்முதல் பண்ணலன்னா இங்கே அவங்களுடைய கொள்முதல் நிலங்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் தனியார் நிலங்கள் இருக்காங்க. வாடகைக்கு அவங்க தான் வாடகை விவசாயிகள் தான் கொடுக்குறாங்க. சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாணவர்களை கடித்த வெறிநாய். காயமடைந்த மாணவர்கள் 4 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகாரில் குற்றங்கள் வெகுவாக குறைந்துவிட்டன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறியும் திருப்பி அனுப்பப்படுவார் என்றும் திட்டவட்டம். பண்டிகை காலத்தில் பீகாருக்கு இயக்கப்படும் ரயில்கள் நிரம்பி வழிவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மரியாதையுடன் பயணிப்பது மக்களின் உரிமை என்றும் கருத்து.
ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. சதமடித்தார் ரோஹித் சர்மா. அதிக ரன் குவித்ததில் 2வது இடத்திற்கு முன்னேறினார் விராட் கோலி. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை. அத்துமீறலில் ஈடுபட்டவரை கைது செய்தது காவல்துறை.